Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வந்துட்டு ரேண்டம் கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து தான் ஒரு வீடியோவை எடிட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர் தூள் எல்லாமே உங்களோட வீட்டு வாசலுக்கே உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் தந்திப்பேன். இன்றைக்கி ரெசிபீஸ் என்ன அப்படின்னா, நோம்புக்கு அப்புறம் எல்லாரோட வீட்டில் இது மாதிரி ஈச்சப்பழம் மிஞ்சிக்கும் இல்லையா, அப்போ அதை வச்சு லேசாக செய்யக்கூடிய 2 ஸ்வீட் ரெசிபீஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதலாவது வந்துட்டு இந்த ஈச்சப்பழ பிஸ்கட் அப்படி இல்லாட்டி குக்கீஸ் என்ன வேணும்னாலும் உங்களுக்கு வச்சுக்கலாம். இது எப்படி செய்கிற அப்படின்னு பார்ப்போம். முதலாவதாக இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு ஈச்சப்பழத்தோட விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு சொட்டு போல் தண்ணி ஊற்றி நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் அப்படியே வச்சிடணும். தண்ணி நல்லா வற்றினதுக்கு பிறகு இப்படி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருங்க. அளவுகள் எல்லாமே நான் தந்திப்பேன், அதை பார்த்து செஞ்சுக்கலும். கடைசியாக கொஞ்சம் கஜுவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த குக்கீஸுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆட்டா அப்படி இல்லாட்டி மைதா, ஸ்ரீலங்காவில் நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த வெள்ளை கலர் கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் பட்டர், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சீனி உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டாயமாக இந்த டோ செய்கிறதுக்கு கொஞ்சம் பேக்கிங் பவுடர், ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. எனக்கு அது காட்டிப்பட்டில்ல. எல்லாத்தையும் போட்டு ஒரு டோவாக ரெடி பண்ணி 20 நிமிஷம் இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு லேஸ் ஆயிக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த குக்கீஸ் செஞ்சுக்கலாம். ஒரு செவ்வக வடிவத்துக்கு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இப்படி கட் பண்ணி இப்போ நான் காட்டுற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி அச்சுகள் வச்சு செய்கிறீங்க அந்த மாதிரி கூட உங்களுக்கு செஞ்சுக்கலாம். விரும்பின மாதிரி செஞ்சுக்கலாம். கட்டாயமாக அந்த ஓரங்களை நல்லா சீல் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோக்ட சைஸுக்கு அப்படி இல்லாட்டி நீங்கள் விரும்பின சைஸுக்கு இப்படி கட் பண்ணி நான் மேலால் கொஞ்சம் அழகாய்க்கட்டும் அப்படின்ட்டு அந்த ஃபோக் வச்சு இப்படி ஒரு டிசைன் போட்டிக்கிறேன். போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணின ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி கீழே ஆயில் பேப்பர் ஒன்று போட்டுக்கோங்க. உங்களோட அவனை வந்துட்டு 180°C ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலால் கலர் வரத்துக்கு மில்க் வாஷ் அப்படி இல்லாட்டி எக் வாஷ் பண்ணிடலாம். மில்க் வாஷ் அப்படின்னா பாலுக்கு கொஞ்சம் சீனி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பூசி விடணும். எக் வாஷ் அப்படின்னா முட்டையோட மஞ்சக்கருவை நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு பூசிக்கலாம். இப்போ இதை அதே 180°C 15-20 நிமிஷம் மேலால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடணும். ஒவ்வொரு அவன் பொறுத்து சூட்டளவு நேரளவு கொஞ்சம் வித்தியாசப்படையிலும். அப்போ பார்த்து நல்ல ஒரு கலர் வரத்துக்கு பேக் பண்ணி எடுத்துருங்க. நல்லா பேக் ஆயிடுச்சு அப்படின்னா 2 பக்கமும் இப்படி நல்ல ஒரு கலர் இருக்கும். அப்போ இது கொஞ்சம் ஆறாரவே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணலாம். சீனி போடாத ஒரு கப் வீட்டிலே செஞ்ச கோப்பியோட இந்த ஈச்சப்பழ பிஸ்கட் வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட் ஆகிக்கும். ஏலம் அப்படின்னா இன்ஷால்லா கட்டாயம் ஈச்சப்பழம் மீந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த கிளிப் வந்துட்டு நான் என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அனுப்பின சீட்ஸாக அப்படி ரெடி பண்ணிட்டு ஈக்கலை எடுத்திருந்தேன். உண்மையிலே நான் வந்துட்டு ஒரு 20 பேருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு அவ்வளோ மெசேஜ் வாட்ஸ்அப்பில் உண்மையிலே அவ்வளோ கவலையாக ஈந்துச்சு அப்படின்னா நான் எல்லாருக்கும் அனுப்பிப்பேன். ஆனால் என்கிட்ட வந்துட்டு அந்தளவு சீட்ஸ் வந்துட்டு ஈக்கலை. அப்போ ஈந்தத்தை நான் பிரித்து எல்லாருக்கும் அனுப்பிக்கிறேன். இன்ஷால்லா நான் டீப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பிள்ளைகளுக்கு திரிப்போஷமா அப்படி இல்லாட்டி சத்துமா என்னென்றாலும் சொல்லிக்கலன்னு நான் இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி அதுதான் நான் செஞ்சுட்டிக்கிறேன். உண்மையிலே வந்துட்டு பிள்ளைகளுக்கு பசி அப்படின்னு கேட்கல, நல்ல விதமாக ஆரோக்கியமாக செஞ்ச ஸ்நாக்ஸ் வந்துட்டு கொடுக்குறதுக்கு பழக்கிக்கோங்க. ஏன்டா அவ்வளோ ஒரு மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டிக்கிறோம். அவ்வளோ ஒரு நாசமாக இன்னொரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டிக்கிறோம். வாங்குறது எல்லாமே நஞ்சாய்க்குது. இயன்ற வரைக்கும் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக கொடுங்க. கொடுக்குறத 2-3 முறை நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, இதை பிள்ளைக்கு கொடுக்கலாமா, கொடுக்குறதால என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத கட்டாயம் கன்சிடர் பண்ணுங்கள்.
இயன்ற வரைக்கும் பிள்ளைக்கு வந்துட்டு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை பழக்க வழக்கங்களை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ற ஒரு குட்டி மெசேஜ் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணணும்னே நான் நினச்சிருந்தேன். அடுத்தது வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்லேருந்து நிறைய பேர் கேட்பாங்க, இந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி நாட்டுற அப்படின்ட்டு. அதுக்கு தான் இந்த கிளிப்பை நான் சேர்த்திருந்தேன். ஒரு குட்டி பேக்கெட்டில் நல்ல வளமான மண் கொஞ்சம் எடுத்து அதில் தான் நான் எப்போவுமே சீட் போடுவேன். அதோட இஞ்சி நாட்டுறதையும் சில பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. அது வந்துட்டு இஞ்சியில் இப்படி அந்த நுனி பாருங்கள், இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி இருக்கிற இஞ்செல்லாம் வந்துட்டு நல்லா முளைக்கும். அப்போ அது அப்படியே மண்ணில் மேலே அந்த துண்டு வாரத்துக்கு, அந்த நுனி வாரத்துக்கு நாட்டி வைக்கணும், அவ்வளோதான். தண்ணி வந்துட்டு நிறைய ஊற்றப்படா. ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டில் இருக்கிற நாள் அப்படின்றதுனால இதெல்லாம் வறுத்து கொடுத்துட்டோம் அப்படின்டா மில்லை கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு தான் வறுத்துட்டிக்கிறேன். இந்த மா கூட என்னைட்ட உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதோட வந்துட்டு வீட்டுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு போகிறோம் பெயிண்ட் அடிக்கிறோம். அந்த கிளிப்பையும் நான் உங்களோட சேர்த்திக்கிறேன். வீடு ஃபுல்லாக அப்படி நாசமாகி தூசாத நீக்குது. இன்ஷால்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினதுக்கு போகிறோம் நான் வந்துட்டு உங்களுக்கு வீட்டை காட்டுறேன். அடுத்ததாக லேசாக செய்யக்கூடிய ஒரு டேட் கேக் ரெசிப்பியும் பார்ப்போம். ஏண்டா கொஞ்சம் மீச்ச பழத்துக்கு நான் அந்த குக்கீஸ் செஞ்சுட்டேன்னா அப்படின்னா கொஞ்சம் மீக்குது, அதுக்கு தான் இந்த கேக் செய்வோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கும் அப்படி தான் விதை நீக்கிய ஈச்சப்பழத்துக்கு கொஞ்சம் தண்ணி தேவைண்டா சீனியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இப்படி மசிஞ்சு வேகிறதுக்கு வேக வச்சு எடுத்துடணும். நல்லா வெந்ததுக்கு பிறகு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆற விட்டுறணும். அதை ஆறுற வரைக்கும் பட்டரை வந்துட்டு இப்படி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதிலே சீனியையும் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க, அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்ல ஒரு லைட் கலர் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் சேர்த்துக்கலும் உங்களுக்கு. இப்போ தேவையான அளவு முட்டையை ஒண்டாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களோட கேக்கில் வந்துட்டு முட்டை வாசம் வராது. அதோட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு உங்களுக்கு ஆட்டா அப்படி இல்லாட்டி மைதா யூஸ் பண்ணிடலாம். அதிலே கொஞ்சம் பேக்கிங் பவுடரை போட்டு ஒரு முறை வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டை கலவையிலுக்கு மாவை போட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரே பக்கத்துக்கு ஒரு ஸ்பட்யூலா வச்சு கலந்தெடுத்துட்டு, கட்டி இல்லாமல் கலந்தெடுத்துட்டு கடைசியில் அந்த ஈச்சப்பழ பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணின பேனில் ஊற்றி இப்படி நான் காட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. அவனை வந்துட்டு 180 பாகை செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேக்கை வச்சு 35லேருந்து 40 நிமிஷம் மேலால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடணும். ஒவ்வொரு அவன் பொறுத்து இந்த வேகிற நேரங்கள் மாறுபடையிலும். அப்போ நல்லா மேலால் ஒரு கலர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எடுத்துடலும். நான் வந்து கேக் பேக் பண்ணக்கல எப்போவுமே கீழே நெருப்பு மட்டும் போட்டு தான் பேக் பண்ணுவேன். இந்த சத்துமா உங்களுக்கு வேணும் அப்படின்டா கூட என்னைட்ட வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலும். நான் அந்த மசாலா லிஸ்ட்டில் இதையும் சேர்த்திக்கிறேன். வேணுமெண்டா கீழே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. கேக் வந்துட்டு இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் மேலே வந்ததுக்கு அப்புறம் ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்க நடுவில் அப்படின்னா அது க்ளீனாக வெளியே வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். கட்டாயமாக கேக் ஆறுன பிறகு தான் கட் பண்ணணும். புள்ளால் வந்துட்டு ஈக்க மாட்டாங்க, கேக் தர சொல்லி கேட்குறாங்க. அதை சுட்டி நான் சுட சுடவே கட் பண்ணிட்டேன். ஏன்னா கேக் பார்த்தா உங்களுக்கு விளங்கும், ஆட்டா மாவால் செஞ்சிருந்தா கூட அவ்வளோ சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீனி எல்லாம் உங்களோட விரும்பின அளவு போட்டு செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஈச்சப்பழத்துலேயே அவ்வளோ சீனிக்கும். இதை நான் வந்துட்டு நல்லா சீனி போடாத ஒரு கப் டீயோட தான் குடிக்க போகிறேன். வீட்டில் இருக்கிறவங்களோட அன்புக்குரியவர்களுக்கு வெளியில் கடையிலேருந்து வாங்கி கொடுக்காம வீட்டிலே விதவிதமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பெண்களுக்கு தான் இந்த கிளிப். 30 டிஷ்ஷஸ் வந்துட்டு இவங்க ஒரு குறைந்த கட்டணத்துக்கு உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக சொல்லித்தர ரெடி ஆகிக்கிறாங்க. அது என்னென்ன டிஷ்ஷஸ் அப்படின்றதெல்லாம் நான் ஸ்க்ரீனில் காட்டிக்கிறேன். அப்போ உங்களுக்கு பார்த்து விருப்பம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தந்திப்பேன். அதை கிளிக் பண்ணி போயிட்டு அவங்களோட கதைச்சி உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ டிஷ்ஷஸையும் ஒரு குறைந்த கட்டணத்தில் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ ஏலும் அப்படின்னா முயற்சி செஞ்சு பாருங்கள், இன்ஷா அல்லாஹ்.
அடுத்ததாக நிறைய பேர் தம்ப்நெயிலில் ஷாப்பிங் அப்படின்னு அந்த வேர்டை பார்த்துட்டு தான் வந்திப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய ஷாப்பிங் எல்லாம் இல்லை. சில பேர் இந்த ஷாப்பிங் பார்த்துட்டு புதினப்படுவீங்க, சில பேர் வந்துட்டு பிரயோசனமாய்க்குது அப்படின்னு கூட நினைப்பீங்க. நான் வந்துட்டு இது வந்திக்கிறது குருநாகலையில் ஒரு மருந்து கடை, நாட்டு மருந்து கடைக்கு தான். என்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு இந்த கோடை காலத்துக்கு நல்லைக்கும் அப்படின்ட்டு ஒரு மட் பொட்டோண்டு, ஒரு பூசா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதொண்டு வாங்கியிருந்தோம். அப்போ அதை தான் பார்க்குறீங்க. அந்த மருந்து கடைக்கு போயிட்டு என்ன வாங்கினேன் அப்படின்டா, சில பேர் இதெல்லாம் கண்டிருப்பீங்க, சில பேருக்கு தெரியவே தெரியாமிக்கும். இதுக்கு வந்துட்டு பூந்தி கொட்டை, அப்படி இல்லாட்டி இங்கிலீஷால் சோப்னட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழால் நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். உண்மையிலே நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் வந்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு பூந்தி கொட்டை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோப்னட் அப்படின்னு கேட்டால் எங்களோட மருந்து கடைகள்லையும் வந்துட்டு கொடுப்பாங்க. அதோட விதையை இப்படி நீக்கிட்டு நீங்கள் தோலை எடுத்துக்கணும். எடுத்து நல்லா காஞ்ச பூந்தி கொட்டையாக தான் நீங்கள் பார்த்து எடுக்கணும். நான் வாங்கினது அவ்வளோவா காஞ்சிக்கல. அதுக்கப்புறம் நான் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருந்தேன். இதுக்கு வந்துட்டு வெட்டி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, வாசத்துக்கு யூஸ் பண்ணுறதாம் அந்த காலத்தில். இதெல்லாம் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு செல்கிற வந்துட்டு சீயக்காய், இதுன்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தோட பவுடர் ஃபார்மும் உங்களுக்கு எடுத்துக்கலும். நான் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி எடுத்தேன். இது என்னதுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, வீட்டிலே கெமிக்கல் ஃப்ரீயாக பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு பவுடர் செய்வோம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதை வந்துட்டு நான் யூடியூப் சேனலில் தான் பார்த்திருந்தேன். செஞ்சு பார்த்தது போகிறோம் இதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு சரியான எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, உங்களோட எப்போ தான் இதை ஷேர் பண்ணுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் ப்ராடக்ட் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறதுகள் வந்துட்டு நாங்கள் குறைஞ்சது 7-8 தடவையாலும் அதை பூசிட்டு வந்துட்டு கட்டாயமாக தண்ணியால் கழுவணும். ஆனால் உண்மையிலே நாங்கள் அப்படி கழுவுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லையா, அப்படி கழுவ மாட்டோம். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 3 தடவை கழுவுவோம் இல்லையா. அப்போ நாங்கள் வந்துட்டு மேக்ஸிமமாக எங்களோட உணவோட சேர்த்து இந்த கெமிக்கல்ஸையும் எந்த நாளும் எடுத்துகிட்டு தான் நிற்கிறோம். அப்போ சாப்பாடு கெமிக்கலாக இல்லை, இப்படி கூட நாங்கள் கெமிக்கலாக கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் விளைவிக்கணுன்றதுக்காக தான் இந்த கிளிப்பை நான் கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன். அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களோட வீட்டில் உள்ள மண் பாத்திரங்களை சுத்தம் செய்கிறதுக்கு சரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொடி யூஸ் பண்ணிக்கணும். ஸ்பெஷலாக நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மண் பாத்திரங்களில் இருக்கிற அந்த குட்டி குட்டி துளைகள் இந்த கெமிக்கல் அப்படியே உறிஞ்சி வச்சுக்கும். அப்புறம் நீங்கள் அதில் ஆக்கலை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி உங்களோட சாப்பாட்டோட கலந்துரும்ன்றதுக்காக. அப்போ ஒரு நாள் மண் பாத்திரங்கள் வந்துட்டு நீங்கள் அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கழுவ வேணும். ஒன்றில் சாம்பல், அப்படி இல்லாட்டி அரிசிமா, இல்லாட்டி இந்த பொடி செஞ்சு வச்சுக்கோங்க கட்டாயமாக. இது செய்கிறது வந்துட்டு அவ்வளோ கஷ்டம் இல்லை. இந்த பூந்திக்காய் தோல் அந்த குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணினா, சீயக்காய் துண்டு வெட்டி வேறையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட உங்களுக்கு புளிஞ்சிட்டு வீசுகிற தேசிக்காய் தோலை நல்லா காய வச்சு அதோடய சேர்த்திங்கன்னா நல்லா மணமைக்கும், பிலால் வாசம் ஒன்றுமே வராது. எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாம்பல் ஈந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அது சாம்பல் வந்துட்டு நல்லா எடுத்துரும், அதுக்காக தான் சேர்க்குறேன். இப்போ இந்த பவுடரை நேரடியாக உங்களுக்கு தும்பில் தொட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நான் காட்டுற மாதிரி இப்படி நுறக்க வச்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துடையும் பவுடர் ஃபார்ம் கிடச்சிச்சு அப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இப்படியெல்லாம் இயற்கையான நல்ல ஆல்டர்னேட்டிவ் சீக்கலை இதுக்கு நாங்கள் ஒரு கெமிக்கல் மயமான வாழ்க்கை வாழணும் இல்லையா. நான் இதை லேசாய்க்கும் அப்படின்னு சொல்லலை, நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் கஷ்டமாய்க்கலும். ஆனால் ஆரம்பம் தான் எப்போவுமே ஒரு விஷயத்தில் கஷ்டமான பாட்டாய்க்கும் இல்லையா. செஞ்சுட்டு போக்கல அது லேசாய்க்கும். டெய்லி நாங்கள் சாப்பாடு சாப்பிட்ற அந்த பாத்திரங்களை கழுவுறதுக்காக வேண்டியாலும் இந்த கெமிக்கல் ஃப்ரீயான இப்படி ஒன்று செய்வோமே இல்லையா, எல்லாத்துக்கும் இல்லாட்டியும். இதுதான் வாங்கிட்டு வந்த மட்பாட். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கிணத்தால ஃப்ரெஷ்ஷாக தண்ணி கொண்டு வந்து ஊற்றி தான் இது அப்புறம் இன்ஷா அல்லாஹ் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.